நம்ம தென்னகத்தின் கங்கனா ரணாவத் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம் அப்படின்னு நேரா நான் பாஜகவுல போய் சேர்ந்துட்டேன். நான் ஒரு சங்கிதான். வாங்கோ வாங்கோன்னு வெத்தலை பாக்க வச்சு நைனா நாகேந்திரன் கூப்பிட்டதா? நான் ஒரு சனாதனிங்க. நான் ஒரு சனாதனி. என்ன எந்த கட்சியில சேர சொல்றீங்க? நான் சாமி கும்பிடுறவ. என்னுடைய இந்து மதத்துல பெருமை கொள்றவ. எம்மதமும் சம்மதம்ங்கிற கொள்கைப்படி வாழ்றவ. மதத்தின் பெயரால அரசியல் செய்யறத வெறுக்கிறவ. நான் எங்க போக முடியும்ன்றீங்க? ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல என்ன? எவ்வளவோ பார்த்துட்டோம். இத பார்க்க மாட்டோமா? எனக்கு இந்த பதவி, கான்ட்ராக்ட் அப்படிலாம் எந்த விதமான அதிகாரம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆசை இல்லாத ஒரு அதிசய பிறவி நானு. ஆசையே இல்லாத அதிசய பிறவினா இவங்க. சரி, ஆம்பளைங்க தான் பேச மாட்டேங்கிறாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்ணிய போராளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்களே. நம்ம அக்கா குஷ்பு இருக்கிறாங்க, அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, அக்கா இந்தி இசை இருக்கிறாங்க. எது எப்படியோ காமலாலயத்துல போய் சேர்ந்திருக்கிறீங்க. கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கம்மா. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நம்ம தென்னகத்தின் கங்கனா ரணாவத் பாஜகவில் ஐக்கியமாயிருக்கிறார். நேத்து 79வது சுதந்திர தினத்தன்னைக்கு அபிஷியலா தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். யார பத்தி பேசுறேன்னா, நம்ம நடிகை கஸ்தூரிய பத்தி தான். இவ்வளவு நாள் சமூக வலைதளங்கள்ல நான் ஒரு நடுநிலையாளர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அபிஷியலா ஆமா நான் ஒரு சங்கிதான் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க. அதற்கான காரணத்தையும் அவங்களே ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசினாராம். இத பாருங்க, நீங்க என்னதான் நடுநிலையாளர் அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலும் நீங்க ஒரு அக்மார்க் கடைஞ்செடுத்த சங்கி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதனால நீங்களும் கமலாலய ஜோதியில வந்து ஐக்கியம் ஆயிடுங்களேன். எதுக்கு வெளியில நின்னு போராடணும்? உள்ள வாங்க அப்படின்னு வாங்கோ வாங்கோன்னு வெத்தலை பாக்கு வச்சு நைனா நாகேந்திரன் கூப்பிட்டதா அந்த அம்மாவே வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நிருபர்கள் பல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் கேக்குறாங்க. அதுக்கு இந்த அம்மா சொன்ன பதில பாருங்க. முதல்ல என்ன கேக்குறாங்க? நீங்க தீவிர அதிமுக ஆதரவாளராச்சே, நீங்க தீவிர அம்மா விசுவாசியாச்சே, எடப்பாடி எல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தீங்களே, அப்படி இருக்கக்கூடிய நீங்க அதிமுகவை சேராம பாஜகவுல சேர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னே அக்கா சொல்லி இருக்கிறாங்க. நான் எப்பவுமே எம்ஜிஆர் அம்மாவுடைய விசுவாசி தான். அது என்னைக்குமே மாறாது. ஆனா பாருங்க, நான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தமிழ்ச்சி மட்டும் இல்ல. இப்போ என்னுடைய புகுந்த வீடு அப்படிங்கிறது தெலுங்கானா. அதனால தெலுங்கானாலையும் என்னுடைய சேவை மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால இங்க அதிமுகவுல சேர்ந்தா தெலங்கானால போய் என்னால சமூக சேவை செய்ய முடியாது. அதற்கு எனக்கு ஒரு தேசிய கட்சி தான் தேவைப்படுது. ஏன்னா தேசிய கட்சி தான் நான் என்ன உளர்னாலும் அதற்காக என்ன கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதிமுக அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களே பாதுகாக்க முடியாம ஒவ்வொருத்தரையா தாரவாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு. அதனால நான் தேசிய கட்சியில ஐக்கியமானதுதான் எனக்கு சரின்னு தோணுச்சு. அதனால 2 மாநிலத்துக்கும் வருங்காலத்துல சேவைய ஆத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் போய் பாஜகவுல சேர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன பாஜகவுக்கு கூட்டிட்டு வந்ததும் நயினார் நாகேந்திரன் தானே, அவங்க ஒரு காலத்துல அதிமுகவுல இருந்தது தானே. அதனால இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, இதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அம்மாவே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இதத்தானுங்க காலங்காலமா நாம சொல்லிட்டு வரோம். அதிமுகவுல இருந்தா என்ன, பாஜகவுல இருந்தா என்ன, மண்ட மேல இருக்க கொண்ட எண்ணமும் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற கதையா? இது ஒரு டியூவல் மெம்பர்ஷிப் தான். அதிமுகவுல மெம்பர் ஆனாலும் சரி, பாஜகவுல மெம்பர் ஆனாலும் சரி, 2 கட்சியிலயும் இருக்கிறோம் அப்படிங்கறத அந்த அம்மாவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நிருபர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேக்குறாங்க. சமீபத்துல நீங்க ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்களே, ஆளும் கட்சியில இருந்து உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிற பயத்துலதான் நீங்க போய் பாஜகவுல சேர்ந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல என்ன? எவ்வளவோ பார்த்துட்டோம். இத பார்க்க மாட்டோமா? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த அம்மா ஒரு பதில் சொன்னாங்க. என்னமோ பெரிய தேசத்துக்காக தியாகம் பண்ணிட்டோ, இல்ல மக்களுக்காக போராடியோ இவங்க ஜெயிலுக்கு போன மாதிரி ஒரு பில்டப். ஆனா இந்த அம்மா எதுக்காக உண்மையிலேயே ஜெயிலுக்கு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சங்கிகளோட எடுப்பான அந்த அர்ஜுன் சொம்பத்து
பார்ப்பனர்களை எதிர்க்கிறாங்க, பார்ப்பனர்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை போட்டுச்சு. அந்த கூட்டத்துல இந்த அம்மா போய் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை மிகவும் கொச்சையாக பேசினாங்க. இதற்கு ஏகப்பட்ட கொந்தளிப்பு இங்க மட்டும் இல்ல, இவங்களுடைய புகுந்த வீடான தெலுங்கானா, ஆந்திரா எல்லா இடத்துலயும் கிளம்பணும்னு அக்கா அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு பேசக்கூடிய இந்த வீர பெண்மணி தான் போலீஸ் எங்க நம்மள கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி ஓடிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல போலீஸ் எப்படியோ கைது பண்ணி கொண்டு போய் அந்த அம்மாவை ஜட்ஜு முன்னால நிறுத்தினாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ரைட் விங் ஈகோ சிஸ்டமும் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னுச்சு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அப்போ ஏதோ முக்கியமான ஒரு படிப்பு படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருந்தாருங்க. நடுவுல ஒரு 3 மாசம் நீங்க ரொம்ப பேசிட்ட, உன் வாய கொஞ்சம் அடக்குன்னு சொல்லி பாஜக அவரை லண்டனுக்கு அனுப்பி வச்சது. அங்கேருந்து இந்த அம்மாவுக்கு போன் பண்ணி பேசி இந்த அம்மாவுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சாராம். இந்த அம்மாவே அத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ஜெயில்ல இருக்கும்போது இவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்களுக்கு யாரு ஆதரவுக்கு வந்தாங்க தெரியுமா? சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய துணைவியார். அவங்க இந்த அம்மாவுக்கு சிபாரிசு பண்ணி கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க. பாவம், அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத அதே போன்ற ஒரு குழந்தை இருக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த அம்மாவுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதனோட வைஃப் இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்படி அவதூற பேசிட்டு ஜெயிலுக்கு போய் கழி தின்னுட்டு வந்த இந்த அம்மா ஏதோ பெரிய தியாகம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி பிரஸ் மீட்ல ஒரு பில்டப்ப போடுறாங்க. அடுத்தது நிரூபர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்கிட்ட என்ன அப்படி உன்னை லைக் பண்ண வச்சுச்சு நீ செல்லம் அப்படின்னு வடிவேலு ஒரு காமெடி சீன்ல கேட்பார் தெரியுமா? அந்த மாதிரி பாஜகவுல உங்களை மிகவும் கவர்ந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டோன்னு நேரடியா அம்மா போட்டு அடிக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் போதுதான் நான் மோடியுடைய தீவிர பக்தையா மாறினேன். மோடியுடைய வீர தீர சாகசங்களை பார்த்து அப்படியே நான் பிளாட் ஆயிட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மோடிய புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல மோடி அப்படி என்ன செஞ்சுட்டாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நீங்க கேட்க கூடாது. அது மட்டும் இல்ல, நிருபர்கள் கேக்குறாங்க, இவ்வளவு நாள் நீங்க சமூக போராளியா தானே இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு அரசியல்ல வரணும்னு தோணுச்சு? எந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் உங்களை அப்படியே உந்தி தள்ளி பாஜக உள்ள கமலாலயத்துக்குள்ள அப்படியே தள்ளி விட்டுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா பாருங்க, சமீபத்துல நடந்த கவினுடைய ஆணவ கொலை, அதை இந்த அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நாடின் நரம்பெல்லாம் துடிச்சு போச்சு. துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம் அப்படின்னு நேரா நான் பாஜகவுல போய் சேர்ந்துட்டேன். ஏன்னா கவினுடைய குடும்பத்தை நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் பார்த்து ஆறுதல் சொன்னாராம். வேற யாரும் அதை கண்டுக்கவே இல்லையா. நமக்கு என்ன கேள்வினா, இந்த அம்மா மீடியாவை பாக்குதா இல்லையா அப்படிங்கறதே நமக்கு தெரியல. கனிமொழி போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுல இருந்து அமைச்சர்கள் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் திருமாவளவன் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட தலைவர்களை போய் கவினுடைய குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. உரிய நியாயம் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற உறுதியும் இந்த அரசு கொடுத்திருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த அம்மா கண்ணுக்கு தெரியல பாருங்க. நயினார் நாகேந்திரன் அண்ணன் போனது மட்டும் இவங்க கண்ணுல பட்டிருக்கு. நயினார் நாகேந்திரன் தான் போனாரு. நயினார் நாகேந்திரன் தான் இதற்கு ஆதரவா நின்னாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய கட்சி பாஜக அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு நான் பாஜகவுல சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சம்பவம் என்னன்னு சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இப்போ தூய்மை பணியாளர்கள் பாவம், அவங்கள திமுக அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு மாங்கு மாங்குன்னு நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய இதே கஸ்தூரி பல சோசியல் மீடியாக்கள்ல நீங்கெல்லாம் கோட்டா ஜாதி தானே அப்படின்னு இதே சமூகத்தை இழிவாக பேசியிருக்கிறார். நம்ம ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு நியாயமா வர வேண்டிய 2500 கோடி நிதியை முடக்கி வச்சிருக்குது. இந்த நிதி யாருக்கு பயன்படும்? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த மாணவர்களை தானே பாதிக்குது. அப்பெல்லாம் இந்த கஸ்தூரி மேடம் உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஏன் உங்களால கேட்க முடியல? சரி, இப்ப போய் பாஜகவை சேர்ந்திருக்கீங்கல்ல, இப்பவாவது உங்கள் மேல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்க மோடி பக்தை அப்படின்னு கிளைம் பண்ற அதே நரேந்திர மோடிக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்களேன் பாப்போம். ஒன்றிய அரசாங்கம் பட்டியலினத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணும் பொழுது இந்த அம்மா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க?
அப்பெல்லாம் அந்த குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும், அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் யோசிக்க தோணல? அதற்கெல்லாம் இந்த பெண்ணிய போராளி என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறாங்களா? ஏன் இதே தூய்மை பணியாளர்கள மழை பெய்ஞ்ச சமயத்துல இந்த அம்மா குத்தம் சொல்லுச்சு. தன்னுடைய வீட்டு வாசல்ல தண்ணி தேங்கி நிக்குதுன்னு போட்டோ எடுத்து போட்டு எக்ஸ் வலைதளத்துல 2 நாளா தண்ணி அப்படியே நிக்குது. வடியவே மாட்டேங்குது. இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. இந்த தொழிலாளர்கள் எல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசின இதே வாய் தான் இன்னைக்கு ஏதோ தூய்மை பணியாளர்கள் மீது ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மழை பெய்யுதேம்மா. இந்த மழையில எப்படி அவங்க வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும்? மழை நின்னதுக்கு அப்புறம் தானே கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன வியாக்கியானம் பேசின அதே வாய் தான், ஐயோ இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீலி கண்ணீர் வடிக்குது. தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நியாயமானது. அவங்களுடைய கோரிக்கை எல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த சமரசமும் கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு நாளைக்கு அப்படியே தூய்மை பணியாளர்கள் பக்கம் நிக்கிற மாதிரி இந்த அம்மா மதுவந்தி எல்லாம் சீன் போட்டுட்டு இருக்காங்கல்ல. இது போன்ற போலி பெண்ணியவாதிகளை தூய்மை பணியாளர்களும் அடையாளம் கண்டுக்க வேண்டும். அரசாங்கத்தோட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல இடையில பூந்து அரசாங்கத்தை விமர்சனம் பண்றேன்னு முதல்வரை தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த புரோக்கர்களை எல்லாம் நீங்க அடையாளம் கட்டுக்கணும். உண்மையிலேயே தொடர்ந்து எல்லா விஷயத்திலயும் உங்களுக்காக யாரு குரல் கொடுக்கறாங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த அம்மாவுடைய அரசியல் வரலாறு எஸ்டிடி எல்லாம் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இவங்களே சொல்லிக்கிறாங்க நான் ஒரு பெண்ணிய போராளி அப்படின்னு. ஆனா பெண்கள் குறித்தான சம்பவங்கள்ல இந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும்ல. தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு முறை திருநங்கைகளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த அம்மா ஒரு ட்வீட் போட்டுது. ஒட்டுமொத்த திருநங்கைகளும் அந்த அம்மா வீட்டு வாசல்ல போய் நின்னு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐயையோ நான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாவர்கர் பாணியில மன்னிப்பு கேட்டு பின்வாங்கினாங்க. சரி, இது ஒரு சம்பவமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு முறை கிரிக்கெட் மேட்ச்லயும் அதே மாதிரிதான் இந்தியன் டீமை கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எம்ஜிஆர் நடிகை லதாவை தடவுனா மாதிரி இவங்க தடவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மிகவும் கொச்சையாக தரம் தாழ்ந்த ஒரு பதிவை ஒரு பெண்ணை பற்றி, அதுவும் இவங்க துறையை சேர்ந்த ஒரு சக நடிகை, ஒரு மூத்த நடிகை, அவங்கள பத்தி இவங்க போட்டாங்க. அதற்கும் கடுமையான எதிர்ப்பு வந்து அதுக்கப்புறம் ஐயையோ என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு லதா அம்மா கால்ல விழாத குறையா இவங்க மன்னிப்பு கேட்டாங்க. சரி, இவங்க பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, பெண்களுக்கான பிரச்சனைகளுக்காக இவங்க எவ்வளவு போராடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த பெண்ணியவாதி போய் சேர்ந்திருக்கிறாங்களே பாஜக, இந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த கட்சி எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கு அப்படிங்கறத நாம பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கோம். கே.டி. ராகவன் சம்பவம் எத்தனையோ பேசி முடிச்சிட்டோம். அண்ணாமலை மாநில தலைவரா பதவி ஏற்கும் போதே என்ன சொன்னாரு? நான் வந்தோன்ன செஞ்ச முதல் வேலை இங்க இருக்கக்கூடிய மரக்கதவுகள் எல்லாம் நீக்கிட்டு கண்ணாடி கதவை போட்டுட்டேன். ஏன்னா குஷ்பு, காயத்ரி போன்றவர்கள் வந்தா என்னுடைய பேரு ரிப்பேர் ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசினாரு. அதே மாதிரி இவங்க கட்சியில சேர்ந்த சசிகலா புஷ்பா கிட்டயும் டெய்சி சரண் கிட்டயும் இவங்க எந்த லட்சணத்துல பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இவங்க கட்சியை சேர்ந்த தலைவர்களே இவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா நடத்துறாங்க அப்படிங்கறத நாம பார்த்திருக்கிறோம். காயத்ரி ரகுராம் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு இவங்க கட்சியை சேர்ந்தவர்களே சமூக வலைதளங்களை எவ்வளவு கொச்சையா அவங்கள பத்தி பதிவுகள் போட்டாங்க, அவங்கள ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க, இந்தியா பூரா பாஜகவுடைய டிஎன்ஏ அப்படிதான் இருக்கு. மல்யுத்த வீராங்கனையா இருக்கட்டும், ஹத்ராஸ் ஆகட்டும், உன்னாவ் ஆகட்டும், மணிப்பூர் ஆகட்டும், பில்கிஸ் பானு ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய கலாக்ஷேத்ரா பெண்கள் ஆகட்டும், இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாஜக தலைவர்கள் வாயே திறக்க மாட்டாங்க. சரி, ஆம்பளைங்க தான் பேச மாட்டேங்கிறாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்ணிய போராளிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்களே. நம்ம அக்கா குஷ்பு இருக்கிறாங்க, அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, அக்கா இந்தி இசை இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேம்ப்ல தான் இந்த நவீன பெண்ணிய போராளி இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான 2 விஷயத்த சொன்னாங்க பாருங்க. நிருபர்கள் கேக்குறாங்க, சரி நீங்க போய் சேர்ந்துட்டீங்களே, உங்களுக்கு பதவி ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? நம்ம அக்கா விஜயதரணி அப்படிதான் எதிர்பார்த்து இருக்கிற எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுல போய் சேர்ந்தாங்க. ஆனா உனக்கும் பெப்பே உன் அப்பனுக்கும் பெப்பேன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதவியும் கொடுக்காம அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க ஏதாவது பதவி ஆசையில போய் சேர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த அம்மா ஒரு டயலாக் விட்டாங்க பாருங்க.
ஆசையே இல்லாத அதிசய பிறவியா இவங்க. இவங்க உள்வாங்கி இருக்கக்கூடிய கொள்கைக்காக மட்டும்தான் பாஜக போய் சேர்ந்திருக்கிறாங்களாம். அது என்ன அப்படி பெரிய உன்னதமான கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சனாதனவாதி, எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற வாழ்ற பெண்ணா. அதிலேயே முதல்ல முரண்பாடு இருக்கு. நீ சனாதனியா இருந்தா எம்மதமும் சம்மதமும் அப்படின்னு நீ எப்படி சொல்ற? அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா அதுக்கப்புறம் வருவோம். இங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ற கூட்டத்தை எதிர்க்கிறதுக்காக தான் நான் பாஜகவுல போய் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்களேன். மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கூட்டமே இந்த அக்மார்க்க சங்கி கூட்டம் தான். நேத்து கூட 79வது சுதந்திர தின விழா மேடையில ரெட் போர்ட்ல பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசுறாரு தெரியுமா? இங்கே ஊடுருவி இருக்கிறார்கள். இன்டைரக்டா சிறுபான்மையினரை தான் சொல்றாங்க. நாட்டுல ஊடுருவி இருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, பார்ட்டிஷன் நடந்த டைம்ல இருந்தே தொடர்ந்து நாட்டுக்குள்ள ஊடுருவுறாங்க. அவங்களுடைய மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. உங்கள் நிலங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். உங்க வீட்டு பெண்களை ஏமாற்றி கைப்பிடிக்கிறார்கள். யாரு? இந்த பிரிஞ்சு குரூப் எல்லாம் பேசும்ல, லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், லொட்டு லொசுக்குன்னு. இதே எச்ச அரசியல ஒரு நாட்டுடைய பிரதமர் தன்னுடைய பிரதமர் பதவி அப்படிங்கிற மாண்பையும் மீறி நேத்து 79வது சுதந்திர தின விழாவுல பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவரை கொண்ட கட்சி தான் மதசார்பின்மையை பின்பற்றுகிற கட்சியா இந்த அக்கா சொல்லுது. ஒரு 2 மாசம் முன்னால திருப்பரங்குன்றத்துல இவங்க எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணாங்க, எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே தானே இருக்கோம். இந்த வினோதன சனாதனவாதி கசாப்பு கடையில ஆட்டுக்கு இறக்கம் காட்டுவாங்களா அப்படின்னு பார்த்து அங்க போய் சேர்ந்திருக்குது. இந்த ஆட்டை எப்போ இவங்க பிரியாணி போட போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது. இப்படித்தான் பல பேரை பிஜேபி தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு சமூக விரோதியா இருப்பான், இல்ல ஏதாவது ரவுடி பீஸா இருப்பான். அவன் எங்க அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்க போறோமோ, காவல்துறை கிட்ட மாட்டிக்க போறோமோ, அதுல இருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு பாஜகவுல போய் சேருவான். இன்னிட்டு அவங்களுக்கு அடியான் வேலை பார்ப்பான். இது ஒரு வகைரா. இன்னொரு வகைரா பாத்தீங்கன்னா, நாங்க நடுநிலையாளர்கள், நாங்க எந்த சித்தாந்தத்தையும் சாராதவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற டிக்கெல்லாம் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பயந்து போய் சங்கி கூட்டத்தோட ஐக்கியமாயிடுது. இதுக்கு முன்னால சவுக்கு சங்கர் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறவரு இதே மாதிரிதான் இங்க பாஜகவை கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் அதிமுக காலகட்டத்துல போடப்பட்ட வழக்குகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு இவரை கைது பண்ணி அங்க கொண்டு போனோம்னு, ஐயையோ திமுக எனக்கு வஞ்சகம் பண்ணிடுச்சு, ஐயையோ திமுக என்னை பார்த்து பயப்படுது அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிட்டு ஜெயில உட்கார்ந்துகிட்டே அண்ணாமலை வகையரா கிட்ட டீல் பேசிட்டு இன்னைக்கு வெளியில வந்து ஏதோ சமூக போராளி அப்படிங்கிற ரேஞ்சில கொஞ்ச நாளைக்கு அதிமுகவுக்கும் இப்ப பாஜகவுக்கும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில தான் இப்ப புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம தென்னகத்தின் கங்கனா ரணாவத், கஸ்தூரி. ஏதோ காவலாலயத்துக்குள்ள கால வச்சுட்டீங்க, கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கம்மா. ஏன்னா KT ராகவன் வகைராக்கள் மீண்டும் கட்சியில வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். கட்சிக்குள்ளேயே விசாகா கமிட்டி போட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை விசாரிக்கணும் அப்படின்னு இவங்க கட்சியை சேர்ந்த தலைவரே சொல்லி இருக்கிறாரு. நீங்க தான் பெரிய பெண்ணீர் போராளியாச்சே, முதல்ல காமலாலயத்தை கிளீன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாட்டை கிளீன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.